ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷிதேன சுஜனை அபரோக்ஷிதேன காமாட்சி கர்ம திமிரோத்கர பாஸ்கரேண ஸ்ரேயஸ்கரேண மதுபத்யுதி தஸ்கரேண. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூஜ்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினீப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். இனி 95வது ஸ்லோகம். தேவியின் ஆராதனை. புராராதே அந்தஹ புரமசி ததஸ்த்வச்சரணயோः சபரியா மரியாதா தரலகரணா நாம அசுலபஹ ததா ஹேதே நீதாஹ சதமகாம் முகா சித்திமதுலாம் தவ த்வாரோபாந்தஹ திதிபிரணிமாத்யாபிரமரா. தேவியின் பூஜை செய்பவர்கள் இந்திரியங்களை அடக்கியவர்களாக இருத்தல் அவசியம். அம்பாளின் ஸ்ரீசக்கர ரூபமான மாளிகையின் வாசலில் அனிமா, கரிமா, லஹிமா, மஹிமா, பிராப்தி, பிராகாமியம், வச்சித்வம், ஈச்சித்வம் என்று 8 சித்தி மாதாக்கள் துவார பாலக்கிகளாக காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவி பரமசிவனோடு அவரது அந்தப்புரத்தில் உள்ளாள். ஈசனை தவிர வேறு ஆடவர் உள்ளே நுழைய முடியாது. இந்திராதி தேவர்களுக்கு அம்பாளின் அருகில் சென்று பூஜிக்க வேண்டும் என்று இருந்தாலும் இந்த அஷ்டமா சித்திகள் அனுமதிக்க மாட்டார்கள். இவர்களுமே கூட தேவியை அருகில் செல்ல அதிகாரம் இல்லை. இவ்விதம் இருக்கும் பொழுது தேவர்கள் கூட அம்பாளின் அருகில் செல்ல முடியாத ஒரு கட்டுப்பாடு இருக்கும் பொழுது சஞ்சல புத்தியுடன் உள்ள மனிதர்களுக்கு திரிபுர சம்ஹார மூர்த்தியின் அந்தப்புர மகிஷியின் அருகில் செல்ல வாய்ப்பே கிடையாது. கெட்ட நடத்தை, ஆச்சார அனுஷ்டானங்கள் கடைபிடிக்காத மனிதர்கள் தேவியை உபாசிக்க அதிகாரம் இல்லாதவர்கள் என்கிறார். மனது ஒரு நிலைப்படுத்தி அந்தர்முகமாக தியானித்து தேக சுத்தி, சித்த சுத்தி இவற்றை மேற்கொண்டு மந்திரம், ஜபம் மூலமாக அல்லது சௌந்தரிய லகரி போன்ற இன்னும் பிற தேவி ஸ்துதிகள் மூலம் அம்பாளை ஆராதித்தால் அவளின் கருணையினால் அவள் அனுகிரகம் கிடைக்கும், சகல புருஷார்த்தங்களையும் அடையலாம் என்று இந்த 95வது ஸ்லோகத்தில் பகவத் பாதாள் தேவியின் ஆராதனை வழிமுறையை கூறியிருக்கிறார். இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, தேக சுத்தி, அந்தர்முக தியானம், ஜபம், ஸ்துதிகள் மூலம் தேவியை எட்ட நின்று பூஜிப்பதால் தேவியின் அருள் பிரசாதம் பூரணமாக கிடைக்கும் என்கிறார் பகவத் பாதாள் இந்த 95வது ஸ்லோகத்தில். இனி ஸ்லோக வரிகளும் அர்த்தங்களும். புராராதேஹே
अंतपुर असीतत त्वच्चरणये. ஹே தேவி, நீ புராராத்தே திரிபுர சம்ஹாரம் செய்த பரமசிவனுடைய அந்தப்புறத்தில் உள்ள பட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறாய். அதனால் உன்னுடைய சரணார விந்தங்களின் சபரியாம் அறியாதா தரல கரணானாம் அசுலபா. அதனால் சமீபத்தில் வந்து உன்னை பூஜை செய்வது என்பது தரல கரணானாம் இந்திரியங்களை கட்டுப்படுத்தாத தேவர்களுக்கு கிடைக்கக்கூடியது இல்லை. ததாஹி ஏதே நீதாக சதமகமுகா சித்திம் அதுலாம் தவ துவாரோபாந்தக ஸ்திதிபி அணிமாத்யாபி அமரா. சதமகமுகா, இந்திரன் முதலான தேவர்கள் கூட உன்னுடைய துவாரோபாந்தகா துவார பாலக்கிகளாக இருக்கிற அனிமா முதலிய 8 சித்திகளால் உள்ளே செல்ல முடியாது தடுக்கப்பட்டு அவர்கள் வாசற்படியிலேயே நின்று நிகரில்லாத அத்துலாம் சித்திம், நிகரில்லாத மனோரத சித்திகளை பெறுகிறார்கள். அதாவது தங்களுக்கு தேவையான சக்திகளை உன்னிடமிருந்து பெறுகிறார்கள் என்று அர்த்தமாகிறது. தேவர்களே ஆனாலும் இந்திரிய கட்டுப்பாடற்ற காரணத்தால் அம்பாளின் அருகில் செல்ல தகுதி இல்லாததால் தூர நின்றே சேவிக்கிறார்கள் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் பகவத் பாதாள். அதாவது இந்திரிய அடக்கம் இல்லாதவர்கள், காமம், மமகாரம், அகங்காரம், ரஜோ புத்தியுடன் கூடியவர்கள், தேவி பூஜை செய்ய அருகதை இல்லாதவர்கள் என்ற இந்த கருத்தை பகவத் பாதாள் இதில் வலியுறுத்தி இருக்கிறார். மகாகாமேச மகிஷ்யை நமஹ. ஓம் தத் சத். இனி 96வது ஸ்லோகம். களத்ரம் வைதாத்ரம் கதி கதி பஜந்தே ந கவயः ஸ்ரீயோ தேவ்யா கோவா ந பவதி பதீகைரபி தனைः மகாதேவம் ஹித்வா தவ சதி சதி நாமச்சரமே குச்சாப்யோ ஆசங்கः குரவகதரோரப்ய அசுலபஹ. இந்த ஸ்லோகம் அம்பாளின் பதிவிருத்த மகிமையை கூறுவதாகும். உலகத்தோர் கொண்டாடும் இவள் தன் பர்த்தாவை மட்டுமே கொண்டாடுகிறாள். அவரோடு இருப்பது அவளுக்கு மகிழ்ச்சி என்று இந்த ஸ்லோகத்தில் கூறப்படுகிறது. ஜெகன்மாதாவான பராசக்தியை தவிர தேவர்களில் ஒரு ஸ்திரீயும் பதிவிரத்தை இல்லை என்று பகவத் பாதாள் கூறுகிறார். பிரம்மாவின் பத்தினியான சரஸ்வதி அவளின் கடாட்சம் பெற்ற வித்வான்களிடம் விளங்கி வருகிறாள். அவ்விதமே சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் யாரிடம் இருந்து வருகிறதோ அவர்களிடம் மகாலட்சுமி இருக்கிறாள் என்று லோகத்தில் கூறப்படுகிறது. ஆனால் அம்பாளோ பரமேஸ்வரன் ஒருவரை தவிர மற்ற யாரிடமும் வசிப்பதாக தெரியவில்லை. இது அம்பாளின் பதிவிரத்தத்தை காட்டுவதாகும். அவள் பக்தர்களுக்கு தாயார் ஸ்தானத்திலிருந்து தரிசனம் கொடுக்கிறாள், ரட்சித்து வருகிறாள். சரஸ்வதி தேவி போன்றோர், லக்ஷ்மி தேவி போன்றோர் தன்னை உபாசிப்பவர்களிடம் மட்டுமே போய் இருப்பது இல்லை. லோக மாதாவாக, ஸ்ரீமாதாவாக இருந்து வருபவள். தேவியை உபாசிப்பவர்கள் சரஸ்வதி கட்டாட்சமும் லக்ஷ்மி கட்டாட்சமும் பெற்று மகாவித்வான்களாக, அஷ்ட ஐஸ்வர்ய சம்பன்னர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். இனி ஸ்லோக வரிகளும் அதன் அர்த்தமும். களத்ரம் வைதாத்ரம் கதி கதி பஜந்தேன கவயஹ. வைதாத்ரம் என்றால் பிரம்மா.
பிரம்மாவினுடைய களத்திரமான சரஸ்வதி தேவி கதி கதி பஜந்தே, எந்த வித்வான்கள் தான் அடையாமல் இருக்கிறார்கள். ஸ்ரீயா தேவ்யா கோவா ந பவதி பதி கைரபிதனைஹி. யாராவது ஒருவர் சிறிது செல்வம் அடைந்தாலும் அவர்களை லக்ஷ்மிபதி என்று அழைத்து விடுகிறார்கள். மகாதேவம் ஹித்வா தவசதி நாம அச்சரமே. மகாதேவனை தவிர, ஹே பதிவிரதைக்குள் முதன்மையானவளே, மகாதேவனை தவிர குஷாபியா ஆசங்கக குரவகதரோபி ஆசுபக. உன்னுடைய ஸ்தன சம்பந்தமானது, ஆலிங்கமானது குரவக ஆசுலபா, மருதாணி மரத்திற்கு கூட கிடைப்பது அரிது. அதாவது சரஸ்வதி கட்டாட்சம் பெற்ற மகா கவிஞர்களை சரஸ்வதி வல்லபர்கள் என்பார்கள். தனதானிய சம்பத்துக்களை உடையவர்களை லக்ஷ்மிபதி என்பார்கள். ஆனால் பார்வதி பதி, சதிபதி என்று யாரையும் கூறுவது இல்லை. வித்யையையும் செல்வத்தையும் மனிதர்கள் வசப்படுத்தி கொண்டாலும், அதாவது சரஸ்வதியையும் லக்ஷ்மியையும் மனிதர்கள் வசப்படுத்தி கொண்டாலும், வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத பராசக்தியை எவரும் தங்கள் வசப்படுத்தி கொள்ள முடியாது. அவள் பரமசிவனுக்கே வசப்பட்டவள். அவளது நகில்கள் சம்பந்தம் மகாதேவனை தவிர ஒரு மருதாணி மரத்திற்கு கூட கிடைத்ததில்லை என்கிறார். குரவகதரோ என்றால் மருதாணி மரம். முன்பு 85வது ஸ்லோகத்தில் அசோக மரம் புஷ்பிக்க அன்னையின் பாதத்தால் தீண்டப்பட அது காத்திருந்தது என்று படித்தோம். அதுபோல மருதாணி மரமும் தான் புஷ்பிக்க வேண்டும் என்பதற்காக அம்பாளின் ஆலிங்கனத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்குமாம். ஆனால் அதற்கு கூட அது கிடைக்காது. இப்படி அம்பாளின் பதிவிரதா சிறப்பை வர்ணிக்கிறார் பகவத் பாதாள். சதாசிவ பதிவிரதாயை நமஹா. ஓம் தத் சத்து. இனி 97வது ஸ்லோகம். கிரா மாஹூர்தேவீம் த்ருஹிண கிருஹிணீமாகமவிதோ ஹரே பத்னீம் பத்மாம் ஹரசஹச்சரீமத்ரிதனயாம் துரியா காபி த்வம் துரதிகமநிசீம மஹிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி. கிரா மாஹூர் தேவீம் த்ருஹிண கிருஹிணீம் ஆகமவிதः. வேத ரகசியத்தை அறிந்தவர்கள் உன்னையே த்ருஹிண கிருஹிணீம் பிரம்மாவின் பத்னியான கிராம் தேவீம் சரஸ்வதி தேவியாகவும், ஹரே பத்னீம் பத்மாம் ஹரச ஹச்சரீம் அத்ரிதனயாம், ஹரே விஷ்ணுவினுடைய மனைவியான லக்ஷ்மி தேவியாகவும் உன்னையே ஹரச ஹசரீம் சிவனின் பத்னியான அத்ரிதனயாம் பார்வதியாகவும் கூறுகிறார்கள். அதாவது வேத ரகசியத்தை அறிந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக உன்னை வர்ணிக்கிறார்கள். நீதான் சரஸ்வதி தேவி, நீதான் லக்ஷ்மி தேவி, நீதான் சிவனின் பத்னியான பார்வதி தேவி என்று அவரவர்கள் வேத கருத்தை புரிந்து கொண்ட மாதிரி உன்னை வர்ணிக்கிறார்கள். துரியா காப்பித்வம் துரதிகம நிசீம மகிமாம். துரியா 4வது தத்துவமான காப்பித்வம், மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாத மகிமை உள்ள உன்னை துரதிகம நிசீம மகிமா, எத்தனை கஷ்டப்பட்டாலும் அடைய முடியாததும் எல்லையில்லாத மகிமையோடும் இருக்கிற நீ மகாமாயா விஸ்வம்
பிரமயசி பரபிரம்ம மகிஷி மகா மாயை என்கிற ஸ்வரூபத்தோடு பிரபஞ்சத்தை பிரமிக்க செய்கிறாய் தாயே என்பதே இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம். அதாவது வேதாந்த ரகசியங்களை அறிந்தவர்கள் கூட தேவியின் ஸ்வரூபத்தை இன்னதுதான் என்று சொல்ல முடியாமல் தாங்கள் புரிந்து கொண்டபடி வெவ்வேறாக சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி என்று தேவியை வர்ணிக்கிறார்கள். ஆனால் பகவத் பாதாள் சத் சித் ஆனந்த பரபிரம்மே தேவிதான். அனைத்து தேவியின் குண விசேஷங்களை ஒருங்கே பெற்றிருக்கும் இவள் நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபம் என்கிறார். மேலும் வர்ணிக்க முடியாத, அடைய முடியாத, எல்லையற்ற மகிமை உள்ளவளும் சகுன தேவியாக சதாசிவனின் பத்னியாக இருந்து கொண்டு மகா மாயா ஸ்வரூபிணியாக சகல பிரபஞ்சத்தையும் வழிநடத்துபவள் இவளே என்று வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஒரே தேவிதான் சரஸ்வதியாக லக்ஷ்மி, பார்வதி, சதாக்ஷி, சாகம்பரி, ஸ்ரீவித்யை, சந்திரகலா, பிரம்மர் மகிஷி என்று அநேக நாமங்களால் சொல்லப்படுகிறாள். ஆயினும் அவள் பரபிரம்மஸ்வரூபிணிதான் என்று பகவத் பாதாள் வர்ணிக்கிறார். ஓம் தத் சத். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அதிமதுர சாபஹஸ்தாம் அபரிமிதா மோக பாண சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குல சுந்தரீம் வந்தே. श्रीविद्याधीशरचितचूर्णिका श्रवणपठनानन्दितानां सम्प्राप्तित आयुरारोग्यसौन्दर्यविद्याबुद्धि पुत्रपौत्रकलत्रै ऐश्वर्यादिसकलसौख्यप्रदे श्रीत्रिभुवनेश्वरी श्रीमत्कमलाम्बिके पराशक्ते मातः नमस्ते नमस्ते नमस्ते. पाहि मां पाहि मां पाहि मां देवी तुभ्यं नमः.